சாங்கு வந்துட்டு மொத்தம் 3 சாங்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது, அனிருத் அளவுக்கு இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்ல வராங்க. ஆனால் உண்மை ஒரு 3-4-5 படத்துக்கு அனிருத் படம் விஜய் படம் பண்ணதுனால அந்தனுடைய பேட்டர்ன்லேயே அந்த டேஸ்ட்லேயே மக்கள் பார்த்துட்டு இவனதை வந்துட்டு அதே மாதிரி எதிர்பார்க்கும்போது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்காது. ஆனால் பிஜிஎம் பேக்ரவுண்டு மியூசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகராஜா உங்களுடன் உரையாட வந்து உள்ளேன். இன்றைய தினம் விஜய் நடிகர் விஜயினுடைய படத்தை பற்றி கோட் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆமாம், நாம் இதற்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம். ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம், ஆரம்பித்ததுக்கப்புறமும் சொன்னோம், கோட்டு கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்ட்டு. அதே மாதிரி சாங்கும் பேசப்படும் அப்பொழுது சொன்னோம். ஆனால் இப்பொழுது எல்லோரும் சாங்கு மொத்தம் 3 சாங்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது, அனிருத் அளவுக்கு இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்ல வராங்க. ஆனால் உண்மை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கிறணும். யுவன் சங்கர் ராஜாவினுடைய மியூசிக்கு வேறு, அனிருத்தினுடைய மியூசிக்கு பேட்டர்ன் வேறு மீன்ஸ் பேட்டர்ன் வேறு. அனிருத்தினுடைய மியூசிக்கு ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ட்ரம்ஸினுடைய பிஜிஎம் சவுண்டு அதிகமாக இருக்கும். அவருடைய எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட் அதிகம் இருக்கும். அது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நல்ல ஏற்றா போல் சவுண்டு எஃபெக்ட் ஹெவியாக இருக்கும். ஒரு இங்கிலீஷ் படத்தில் எப்படி மியூசிக் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியுடைய மியூசிக்கு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு அப்படி இல்லை. அது ஒரு மெலோடியாகவே இருக்கும். அவருடைய சாங்கெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மெலோடியாகவே இருக்கும். ஒரு 3-4-5 படத்துக்கு அனிருத் படம் விஜய் படம் பண்ணதுனால அந்தனுடைய பேட்டர்ன்லேயே அந்த டேஸ்ட்லேயே மக்கள் பார்த்துட்டு இவனதை அதே மாதிரி எதிர்பார்க்கும்போது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்காது. இவரது பேட்டர்ன் வேறு, அவரது பேட்டர்ன் வேறு. இவரது மெலோடியாக இருக்கும். எந்த இடத்துல மியூசிக்கை சவுண்டு கொடுக்கணுமோ அங்கே இருக்கும். அவரது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். யாருது? அனிருத்தது. அந்த மியூசிக்கு வேறு, இந்த மியூசிக்கினுடைய பேட்டர்ன் வேறு. ஆனால் பிஜிஎம் பேக்ரவுண்டு மியூசிக்கு பார்த்திங்கனாக்கா இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா கதையை டபுள் ஆக்ஷன் தான் விஜய்து. அப்பா பையன் கேரக்டரு வேறு லெவலில் இருக்கும் கதை. நம்ம முன்னே சொன்ன கதை அதாவது யாருமே அதாவது இன்றைக்கி சீக்ரெட்டு தான் வச்சுருக்கேன். பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் சீக்ரெட்டு தானே இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க தானே. பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க ரசிகருக்கு ஏற்ற போல உண்டான கதை தானே எடுப்பாங்க. ஆனால் படம் கதை நல்லா வந்திருக்கு. முக்கியமான அதில் தகவல் எனக்கு கிடச்சிது. கதை வேறு லெவலில் இருக்குது. மியூசிக் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதை கேட்கும்போது சில பாட்டெல்லாம் முதல்ல நல்லா இல்லைங்கிற மாதிரி இருக்கும். திருப்பி கேட்க பார்த்திங்கன்னா பிஜிஎம்மோடு கேட்டு அதை பார்க்கும்போது அப்போ அந்த சாங் ஹிட் ஆகிடும். அதனால் அனிருத் அளவுக்கு இல்லை அப்படிலாம் சொன்னேன். அனிருத் பேட்டர்ன் வேறு, யுவன் சங்கர் ராஜாவினுடைய பேட்டர்ன் வேறு. யுவன் சங்கர் ராஜா மெலோடிஸாகவே இருக்கும். அனிருத் அதே இன்னும் யுவன் சங்கருக்கு தேவை இடத்துல சவுண்டு அதிகமாக வைக்க ஒரு இடத்துல இருக்கும், அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அனிருத் டோட்டலாகவே இருக்கும். வித்தியாசங்கள் இருக்குது. காது கிழிஞ்சிரும். அனிருத்துது படத்தில் போய் உட்காந்திங்கன்னா திரும்பி தொடர்ந்து ஒரு 10 படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் காது உங்கள்கிட்ட இருக்காது அனிருத்துது. ஸோ அது அவருடைய பேட்டர்ன், அது அனிருத் பேட்டர்ன். அதனால் டேஸ்ட்டு மாறிடுச்சு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். யுவன் பண்ணது கரெக்டு தான், இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம சாங் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக சினிமாங்கிறது லாஜிக் இல்லாதது. அதில் நம்ம போயிட்டு ஸோ நம்மளை அறியாமல் மெய் மறந்து தான் படம் பார்க்குறோம். அப்போ ஒரு தாலாட்டு வேணும். அப்போ அப்படி தான் இருக்கணும். ஸோ அதனால் அந்த சாங் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் சொல்கிறாங்க. அதில் மொத்தம் 3 சாங்கு போட்டிருக்குறாங்க கோட்டில். அதில் 1 மட்டும் சுமார், மீதி 2 ஃபஸ்ட் கிளாஸு. அந்த 1ஐயும் பிஜிஎம் அதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஹிட்டை 3 ஹிட்டாகும் பாருங்கள். ஏன்னா பிஜிஎம் நல்லா கலக்கியிருக்கிறப்பில்ல, வேறு லெவலில் பண்ணியிருக்கிறப்பில்ல. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட்டு கண்டிப்பாக அந்த கோட்டு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். என்ன திருப்பி நம்ம அஜித் படத்தை அவர் வரதுக்குள்ளே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு, திருப்பி செகண்டுக்கும் வந்துடுச்சு.
அவர் இன்னும் வரல, ஆனால் பின்னாடியே வந்துடும் நினைக்கிறேன். விடாமுயற்சியும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு ஒன்று அதே செப்டம்பரில் என்ன ஒரே தேதியில் வராது, தேதி கொஞ்சம் மாறும். செப்டம்பர் லாஸ்ட்டு வரும், இல்லை அக்டோபர் ஃபஸ்ட்டில், மோஸ்ட் ப்ராபப்ளி செப்டம்பர் லாஸ்ட்லேயே வந்தாலும் வந்துடும் விடாமுயற்சி. ஸோ அதனால் கோட்டு படம் விஜய் இது, தளபதி விஜய் இது சூப்பர் டூப்பர் ஹிட்டை கண்டிப்பாக எதிர்பாருங்கள். சூப்பராக இருக்கும், சாங்கும் பிரமாதமாக இருக்கும். படம் வந்து அவர் டபுள் ஆக்ஷன்ன்றதுனால நிறைய சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் கதை ஏன்னா அவங்களே சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது நமக்கு ஏதோ கொஞ்சம் கிடச்சது, நம்மளும் அதை சொல்லக்கூடாது, மெயின்டைன் பண்ணணும், அதான் நல்லாயிருக்கும். ஸோ விஜய் படத்தின் சூப்பர் டூப்பர் ஹிட்டை முன்கூட்டியே நாம் பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக அவர்களோட ரசிகர்களுக்கு இது நல்ல படைப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.